Hi everyone, இன்னைக்கு நம்ம chapter 4ல examples 4.18, 4.19, 4.20 பார்க்க போறோம். First 4.18 example பார்க்கலாம். Find the value of sin of pi by 3 minus sin inverse of minus 1 by 2. இது நம்ம கண்டுபிடிக்கணும். First sin inverse of minus x என்னது? minus sin inverse of x இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்றோம்? sin pi by 3 இங்க sin inverse of minus 1 by 2 ல இருந்து minus வெளில எடுத்துறோம். so plus sin inverse of 1 by 2 ஆயிடுது. ஓகேவா? அப்போ sin pi by 3 plus இங்க sin inverse of 1 by 2 என்னது? pi by 6. ஓகேவா? அப்போ sin of இந்த pi by 3 plus pi by 6 LCM 6 எடுக்கிறோம். அப்போ 2 pi plus pi வருது. அப்போ sin 3 pi by 6 வருது. 3 யும் 6 யும் கேன்சல் பண்ணா உங்களுக்கு sin pi by 2 வரும். sin pi by 2 வேல்யூ என்னது? 1. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்குதா? இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ வந்துட்டு 1. இப்ப அடுத்து 4.18லயே செகண்ட் எக்ஸாம்பிள் போலாம். cos of 1 by 2 cos inverse of 1 by 8 கண்டுபிடிக்கும். சரியா? அப்போ cos of இங்க வந்து 1 by 2 இருக்கு. cos inverse of 1 by 8 வந்து எப்படி எழுத போறோம் அப்படின்னா ஒன்னும் இல்ல, ரொம்ப சிம்பிள். இந்த half cos inverse of 1 by 8 இருக்குல்ல, அதை மொத்தமா தீட்டான்னு வச்சுக்கிறோம். so theta equal to 1 by 2 cos inverse of 1 by 8. இப்ப 2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருது. அப்ப என்ன ஆகும்? 2 theta ஆயிடும் இல்லையா? so 2 theta is equal to cos inverse of 1 by 8. 2 theta equal to cos inverse of 1 by 8. அப்புறம் cos வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருச்சுன்னா cos inverse வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தா cos 2 theta equal to 1 by 8 நம்மளுக்கு கிடைக்குது. புரியுதா? cos 2 theta வந்துட்டு 1 by 8 நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ cos 2 thetaன்றது என்னது? cos 2 theta வந்து 2 cos square theta minus 1. சரியா? அப்போ 2 cos square theta minus 1 equal to 1 by 8 எழுதிக்கலாமா? ஏன்னா cos 2 theta க்கு பதிலா 2 cos square theta minus 1 எழுதுறோம். that is equal to 1 by 8. ஓகேவா? இப்போ 2 cos square theta equal to 1 by 8 plus 1 minus 1 அந்த பக்கம் போயிடுது. அப்ப 2 cos square theta is equal to LCM எடுத்தோம்னா 9 by 8 வருது. இப்ப இந்த 2 வந்து கீழ் டினாமினேட்டருக்கு போயிடும், ரைட் ஹேண்ட் சைடு போனா. so cos square theta equal to 9 by 8 into 2 16 வந்துருது. ஓகேவா? இப்போ cos square theta வந்து நம்மளுக்கு 9 by 16 அப்படின்னா cos theta என்னது? cos theta வந்துட்டு 9 by 16 ஓட ஸ்கொயர் ரூட். ஓகேவா? அப்போ 3 by 4 கிடைக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் 3 by 4 கிடைக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம क्वेश्चनல என்ன எடுத்துக்கிறோம்? 2 theta equal to நம்மளுக்கு cos 2 thetaவே 1 by 8 வந்திருக்கு. cos 2 theta 1 by 8 இருக்கிறப்போ உங்களுக்கு cos theta வந்துட்டு 3 by 4 பாசிட்டிவா தான் இருக்கும். புரியுதா? அதாவது cos square theta வந்து 9 by 16 இருக்கப்போ cos theta வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 3 by 4 வருது. ஆனா நம்மளுக்கு இங்க cos 2 theta வேல்யூ என்னது? 1 by 8 இல்லையா? cos 2 theta வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கிறப்போ இதுல வந்துட்டு cos theta வந்துட்டு நெகட்டிவா வர வாய்ப்பு இல்ல. புரியுதா? இப்போ cos 2 theta வந்துட்டு 1 by 8 இருக்கிறப்போ cos theta வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? cos of half into cos inverse of 1 by 8 இருக்கு இல்லையா? அது நம்ம தீட்டான்னு அசியூம் பண்ணோமா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? cos theta தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? cos theta தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோமே. so cos theta வேல்யூ என்னது? 3 by 4. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது தான் வந்துட்டு cos of 1 by 2 cos inverse of 1 by 8 ஓட வேல்யூ. அடுத்து நம்ம தேர்ட் பார்ட்டுக்கு போறோம். 4.18 எக்ஸாம்பிள்ல tan of half sin inverse of 2a by 1 by a squared plus 1 by 2 into cos inverse of 1 minus a squared by 1 plus a squared. இப்ப இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷன்ல a எங்கெல்லாம் வருதோ அது வந்து tan theta சப்ஸ்டிட் பண்ண போறோம். so tan of 1 by 2 into sin 2a க்கு பதிலா 2 tan theta by 1 plus a squared க்கு பதிலா 1 plus tan square theta plus 1 by 2 into cos inverse of 1 minus a squared பதிலா 1 minus tan square theta by 1 plus a square theta பதிலா 1 plus tan square theta எழுதிட்டோம். ஓகேவா? அப்போ tan of 1 by 2 into sin inverse of இங்க 2 tan theta by 1 plus tan square theta என்னது? 2 tan theta by 1 plus tan square theta வந்து sin 2 theta
plus 1 by 2 into cos inverse of 1 minus tan square theta by 1 plus tan square theta என்னது cos 2 theta. புரியுதா? So இங்க வந்து sin inverseயும் sinயும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? tan of 1 by 2 into 2 theta, அதாவது 2 theta by 2 plus அங்கேயும் இதுதான் 2 theta by 2. 2 கேன்சல் ஆயிருது. அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது? tan 2 theta கிடைக்குது. ஓகேவா? நமக்கு என்ன கிடைக்குது? tan theta plus theta 2 theta. so tan 2 theta கிடைக்குது. tan 2 theta ஃபார்முலா என்ன? sin 2 theta எழுதிட்டோம், cos 2 theta எழுதிட்டோம். tan 2 theta என்னன்னா 2 tan theta by 1 minus tan square theta. 2 tan theta by 1 minus tan square theta. இப்போ tan thetaன்றது என்னது? a இல்லையா? அப்போ 2a by 1 minus a squared. இதான் இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ. ப்ராப்ளம்ல முக்கியமானது என்னன்னா sin 2 theta, cos 2 theta, tan 2 theta மூணு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிள் 4.19 போலாம். Prove that tan of sin inverse of x is equal to x by root of 1 minus x squared. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். tan of sin inverse of x. ஓகேவா? இங்க இந்த sin inverse of x என்ன பண்றோம்னா sin inverse of x by 1 ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? அப்ப tan of sin inverse of x by 1. ஓகேவா? அப்போ sinன்றது என்னது நம்மளுக்கு? sinன்றது நம்மளுக்கு opposite by hypotenuse இல்லையா? sinன்றது என்னது? opposite by hypotenuse. அப்போ x வந்து opposite, 1ன்றது hypotenuse. கரெக்டா? x by 1 வந்து opposite by hypotenuse. அப்போ x வந்து opposite, hypotenuse வந்து 1. அப்ப adjacent என்னது? நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். x squared plus adjacent squared is equal to hypotenuse 1 squared. அப்ப adjacent squared என்னது? 1 squared minus x squared. அப்ப adjacent என்னது? root of 1 minus x squared. இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? tan வெளியில tan இருக்கிறதுனால உள்ள இருக்க sin inverse tan மாத்தலாம். சரியா? அப்ப sin inverse tan inverse மாத்தணும்னா tan theta என்னது? opposite by adjacent இல்லையா? அப்ப tan of tan inverse of opposite என்னது? x divided by adjacent என்னது? root of 1 minus x squared. tan inverse கேன்சல் பண்ணா x by root of 1 minus x squared வந்துச்சு. அதான் வந்து நம்மளுக்கு என்னது? RHS. அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்குதா? இப்போ எக்ஸாம்பிள் 4.20 போலாம். எவாலுவேட் sin of sin inverse of 3/5 plus secant inverse of 5/4. இது கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்றோம்? secant inverse மட்டும் வேற டேர்மா இருக்கு. அப்ப அதை மட்டும் என்ன பண்றோம்? sin inverse மாத்த போறோம். அதை எப்படி மாத்துவோம்? கொடுத்திருக்க வேல்யூவை நம்ம ஜஸ்ட் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணி அது எல்லாத்தையுமே சைனா மாத்த போறோம். அவ்வளவுதான். சோ sin of sin inverse of 3/5 plus secantன்றது என்னது? secantங்கிறது இப்ப cosங்கிறது நம்மளுக்கு என்னது? adjacent by hypotenuse இல்லையா? cosங்கிறது adjacent by hypotenuse. அப்ப secant என்னது? cosோட அப்படியே reciprocal. அப்போ hypotenuse by adjacent இல்லையா? cosங்கிறது adjacent by hypotenuse னா secantன்றது hypotenuse by adjacent. அப்போ 5 வந்து hypotenuse, adjacent வந்து 4. பித்தாகரஸ் தியரம் படி opposite squared plus 4 squared equal to 5 squared. அப்போ opposite squared is equal to 25 minus 16 அப்போ 9. அப்போ opposite என்னது? square root of 9. அப்போ 3 கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணோம்? எல்லாமே sin inverse மாத்தணும்னு பிளான் பண்ணோம் இல்லையா? அப்போ sin inverse of sinன்றது என்னது? opposite by hypotenuse இல்லையா? அப்போ opposite என்னது? 3 by hypotenuse வந்து 5. இங்க பாத்தீங்கன்னா sin of sin inverse of 3/5 plus sin inverse of 3/5 ரெண்டுமே நமக்கு ஒன்னா கிடைச்சிருக்கு. இப்போ வந்து sin inverse of x plus sin inverse of y ஓட ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆனா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஃபார்முலா. அதனால நம்ம என்ன பண்றோம்? sin inverse of x plus sin inverse of y ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலாவா இருக்கிறதுனால நம்ம sin inverse ஃபுல்லாத்தையும் tan inverse மாத்திரலாம். ஏன்னா tan inverse of x plus tan inverse of y வந்து ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. புரியுதா? இப்போ sin inverse எல்லாம் என்ன பண்றோம்? நம்ம tan inverse மாத்த போறோம். சரி, ஓகே. அப்போ tan inverse மாத்திரலாம். ஆனா tan inverse of x plus tan inverse of y ஓட ஃபார்முலா என்ன? அப்படி சிம்பிளான ஃபார்முலா என்ன அப்படின்னா
tan inverse of x plus tan inverse of y என்னன்னா tan inverse of x plus y by 1 minus xy அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? இதுல x y ரெண்டுமே 3/5 தான். ஓகே, இப்போ sin inverse tan inverse மாத்தணும். sinன்றது என்னது? opposite by hypotenuse. அப்ப opposite வந்து 3, hypotenuse வந்து 5. அப்போ 3 squared plus adjacent squared equal to 5 squared. Pythagoras theorem படி. அப்ப adjacent squared என்னது? 25 minus 9 that is equal to 16. அப்ப adjacent என்னது? 16 ஓட square root. அப்போ 4 கிடைச்சிருச்சு. sin inverse tan inverse மாத்திரம். tan inverse என்னது? opposite by adjacent. அப்போ 3/4. so tan inverse of 3/4 plus again tan inverse of 3/4. ஏன்னா அதுவுமே sin inverse of 3/5 தான் இல்லையா? அப்போ நம்மளுக்கு tan inverse of x plus tan inverse of y கிடைச்சிருச்சு. அப்ப sin of tan inverse of x plus y by 1 minus xy இல்லையா? அப்போ tan inverse of x plus y வந்து 3/4 plus 3/4 by 1 minus 3/4 into 3/4. புரியுதா? so sin of இங்க வந்து LCM எடுக்கிறோம். sin of tan inverse of LCM எடுத்தோம்னா இங்க 3/4 plus 3/4 இருக்கு. அப்ப 2 into 3/4 எழுதிக்கலாம் இல்லையா? by இங்க கீழே வந்து LCM பாத்தீங்கன்னா 16 வரும். அப்போ 16 minus 3 into 3 9 இல்லையா? அப்ப 16 minus 9/16 நம்மளுக்கு வரும். ஓகேவா? so that is equal to sin of tan inverse of இங்க 2 into 3/4 என்னது? 6/4 இல்லையா? so 6/4. ஓகே, இங்க கீழே என்ன வரும்? 16 minus 9/16 என்னது? 7/16. அது அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ sin of tan inverse of 6/4 இங்க 7/16 கீழே இருக்கிறது மேல வரப்போ 16/7 வரும். அப்ப கேன்சல் பண்ணா நம்மளுக்கு sin of tan inverse of 24/7 கிடைக்குது. இப்போ வெளில sin இருக்கு, உள்ள tan inverse இருக்கு. அப்ப என்ன பண்றோம்? உள்ள இருக்க tan inverse sin inverse மாத்த போறோம். இப்ப tanன்றது என்னது? opposite by adjacent இல்லையா? அப்ப 24ன்றது opposite, 7ங்கிறது adjacent. அப்ப hypotenuse என்னது? square root of 24 squared plus 7 squared. அப்ப நான் square root of 524 squared என்னது? 576 plus 49. அப்போ square root of 625 வருது. அப்ப 25 தான் hypotenuse. அப்ப sin of tan inverse பதிலா sin inverse போடணும் இல்லையா? so sin inverse என்னது? opposite by hypotenuse. அப்போ opposite வந்து 24/25 கிடைக்குது hypotenuse. இப்போ சைனையும் sin inverse கேன்சல் பண்றோம். இப்போ வேல்யூ என்னது? 24/25. ஓகேவா? இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்னது? 24/25. புரியுதா? இதுல வந்துட்டு நம்ம sin inverse வச்சு போடலாம். ஆனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலா. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? tan inverseக்கு மாத்தி அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். புரியுதா? சோ டோட்டலா இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ 24/24. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்குதா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். ஓகேவா? உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Till then, signing off, Parveena Ramesh. Bye bye.